2 சாமுவேல் 22:31 வாசிச்சீங்கன்னா வசனங்கள் புடமிடப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 தரம் புடமிடப்பட்டிருக்கிறது என்றும் நாம் வாசிக்கலாம். இயேசு ஒரு முறை சொன்னார், வசனங்கள் என்னுடைய இரத்தத்தினால் புடமிடப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு வசனமும் இரத்தத்தினால் புடமிடப்பட்டவை, சாதாரணமானவைகள் அல்ல. ஆகவே புடமிடப்பட்ட வசனங்கள் யாவுமே, எப்படி இந்த வசனங்களை ஆண்டவர் புடமிட்டு வைத்திருக்கிறாரோ அதுபோல ஆண்டவர் உலகத்தை புடமிட விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பொன்னை புடமிடுவது போல இந்த உலகத்தை புடமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பொன்னை புடமிடுவது போல இந்த உலகத்தை ஆண்டவர் புடமிடுகிறார். பலவிதமான சேதங்களால் புடமிடுகிறார். பஞ்சபூதங்களை அனுப்பி புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். பல அழிவுகளை உண்டாக்கி புடமிடுகிறார். 10 வாதைகளை அனுப்பி இந்த உலகத்தை புடமிடுகிறார். ஒரு தங்கத்தை புடமிடணும்னா அக்கினியினால புடமிடுவாங்க. அது சூரியனை விட நல்ல பவர்ஃபுல்லான ஒரு அக்கினிக்குள்ள இறக்கும் போது எல்லாம் ஓடிடும், வெறும் பவுன் மட்டும்தான் நிற்கும். அதனால பொன்னை புடமிடுவது போல இந்த உலகத்தை ஆண்டவர் புடமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். யோபுவின் வாழ்க்கையில கடவுள் புடமிட்டார். புடமிட்ட போது அவன் பொன்னாக விளங்கினான். அவன் அதைத்தான் சொன்னான், நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன் என்று அவன் சொன்னான். சோதனைகள் யாருக்கெல்லாம் வருகிறதோ, பாடுகள் யாருக்கு வருகிறதோ, இதெல்லாம் புடமிடுதல். இவைகளை தாங்கி சகித்து கடந்து வரும்பொழுதுதான் பொன்னாக மாற முடியும். என் வாழ்க்கையில் இவைகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்று எண்ணினால், முறுமுறுத்தால் நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய சிலாக்கியங்களை இழந்து விடுவோம். பொன்னாக மாற வேண்டிய பாக்கியத்தை இழந்து விடும். பாடுகளும் சோதனைகளும் வேதனைகளும் ஒரு மனிதனை புடமிடுதலுக்கு நேராக, பொன்னாக மாற்றுவதற்கு நேராக அழைத்து செல்லுகிற காரியங்கள். யோபுவை அப்படித்தான் பொன்னாக மாற்றி அவனை புடமிட்டு பொன்னாக மாற்றினான். அவன் பொன்னாக விளங்கி புடமிடப்பட்ட பிறகு அவனை ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால்